விடாமுயற்சி பார்த்துட்டு சோர்ந்து போயிருந்த மக்களுக்கு இப்போ குட் பேட் அக்லி அப்படின்ற தலைப்பில் வந்த படம் உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அந்த டைரக்டர் கூட ஏதோ நக்கல் அடித்து சினிமா விட்டே போயிடுன்னு சொன்ன மாதிரிலாம் பார்த்தேன் நான். விஜய் ரசிகர்கள் வந்து நிறையா ட்ரோல் பண்ணி ட்விட்டரில் ட்ரோல் பண்ணி போட்டிருந்ததெல்லாம் நான் கவனித்தேன். முன்னாடி வந்து 2 பேரும் சினிமா நடிகர்கள், அஜித் விஜய் 2 பேருமே நடிகருங்க. அவங்களுக்குள்ளே இந்த சண்டை போட்டுக்கிட்டாங்க ரசிகர்கள் எல்லாம். ஓகே, ஏன்னா அது வந்து இருந்தால் அது கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சில நேரம் என்ன பண்ணுறாங்க, அஜித் ரசிகர்களை இழுக்கிறதுக்காண்டி நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி பதிவிடுறாங்க. அது எல்லாமே வந்து ஓட்டுக்காக தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த படங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பித்த பின்னாடி கிண்டல் பண்ணால் அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் கோபம் வராது, மற்றவங்களுக்கும் கோபம் வரும். அஜித் ரசிகராக இல்லாதவங்களுக்கு கூட ஏன் ஒரு படம் வந்தால் இவங்க என்னத்துக்கு ஓட்டிகிட்டு உட்காந்துருக்காங்கன்னு கோபம் வரும். அது வந்து ஓட்டை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் இந்த மாதிரியான வாழ்த்தனம்லாம் பண்ணாமல் கண்டுக்காமல் கடந்து போயிட்டால் நல்லது. அஜித் அவர்கள் படம் வருது, அது ஓடுது இல்லை ஓடாமல் போகுது, ஏதோ ஒன்று, அதை ஓட்டுற வேலை பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டில் வந்து பிரச்சனை வரும்னு நான் நம்புகிறேன். அது 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும்னு தோணுச்சு. பாருங்கள், சவுக்கு சங்கர் கூட அஜித் போட்டு ஏதாவது பில்டப் பண்ணுறாரு. அது பாவம். அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்க. கேலி பண்ணுறேன் கிண்டல் பண்ணுறேன்ட்டு மற்றவங்களும் சேர்ந்து வெறுப்பாங்க. வெறுமனே அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் வெறுப்பாங்க அந்த மாதிரியான செய்கையை. எனக்கு ஒரு டவுட்டு, முன்னாடி தான் விஜய் ரசிகர்கள், இப்போ வந்து யாருமே விஜய் ரசிகராக இருக்க மாட்டாங்க, விஜயோட கட்சியோட உறுப்பினராக இருப்பாங்க. சரியா? ஒரு ஆள் கூட வந்து ரசிகராக மட்டும் இருக்க மாட்டாங்க, உறுப்பினராக கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இவங்க வெளிப்படையாக ட்விட்டரில் வந்து அஜித் படத்தை ட்ரோல் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் ஏன் அவர் கண்டிக்கவே இல்லை? கண்டிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு டவுட் ஆகுது, என்ன நடக்குதுடா அப்படின்ட்டு. கண்டித்தா நல்லது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டித்தா நல்லது. கண்டிக்கலைன்னா அது அவங்களோட கட்சிக்கு தான் வந்து பின் விளைவை கொடுக்கும்.